சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா பல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா பல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா பல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. யாரை பார்க்கணும்? ரேகா மேடம் அவசரம் வர சொன்னா. மேலே போங்க. வாங்கப்பா. ரேகா மேடத்தை பார்க்கணும். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே. என்னாச்சு? எங்க? நல்லவன் மாதிரி நடிச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டியே. உன்ன பிரசன்னா, என்னங்க இவனை போய்? பிரசன்னா மேடம் பாத்தீங்களா உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு ஆத்திரப்படுறாருன்னு? இதே நாங்க தனியா போயிருந்தா கொலை கூட செஞ்சிருப்பாரு. அதனாலதான் உங்ககிட்ட பாதுகாப்பு கேட்டு வந்திருக்கோம். பிரசன்னா, இப்ப எதையும் மாத்த முடியாது. ரெண்டு பேரும் மேஜர்னு ப்ரூவ் பண்ணிட்டு போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த மேரேஜ் எங்களால ஏத்துக்க முடியாது மேடம். இல்லையே, உங்களை நான் ஏத்துக்க சொல்லலையே. இதோ கவர்மெண்டே ஏத்துக்குச்சு. உங்க சம்மதம் எனக்கு தேவையில்லை.
மேடம், இவங்களால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்க. டேய், இதுக்கு மேல புதுசா உனக்கு என்ன தொந்தரவு வரப்போகுது? அதான் உங்க கழுத்துல தாலியா தொங்குது. பிரசன்னா, விடுங்க பிரசன்னா. சில பேருக்கு சொன்னா புரியும், சில பேருக்கு அனுபவிச்சா தான் தெரியும். தம்பி, நீ நல்லவனா கெட்டவனாங்கிறது உன் மனசுக்கு தெரியும். ஆனா நீ நல்லவன் நம்பி ஒருத்தி உன் கூட வந்திருக்கா, அவளோட நம்பிக்கையை கெடுத்துறாத. எங்களை விடுமா? உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்க அவளை ஏமாத்திட்டு இப்படி வந்து செஞ்சிருக்கிய. அறிவு இருக்கா உனக்கு? அவளுக்கு எங்கப்பா அறிவு? பெத்தவங்களாவது அறிவு இருந்தா அப்படி பண்ணிருப்பாளா? போ, வாங்கப்பா போலாம். வரேன். அம்மா, நீ நினைச்சதை சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உன் முகத்துல இருக்கு. ஆனா சாதிச்சிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கே, அந்த விஷயம் நல்லதா கெட்டதாங்கிறது போக போக உனக்கு தெரியும். எனிவே, விஷ் யூ போத் a very happy married life. தேங்க்யூ. நாங்க கிளம்புறோம். என்னங்க இது? நீர் மா, உள்ள போலாம். வாய்ந்து இருங்க, அத்தை வரட்டும். ஏண்டா தீனா, இப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? பெத்த அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இல்லம்மா, நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு. வேற வழியே இல்ல. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. வாய்ந்து நல்லா இருங்க. அத்தை, நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தோம்னா எங்களை மன்னிச்சிடுங்க. பரவாயில்லம்மா, உன்னை பத்தி ஏற்கனவே தீனா என்கிட்ட சொல்லிருக்கான். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்க வீட்டுக்கு தெரியுமா? தெரியும். எங்க மாமாவை ஸ்டேஷனுக்கு வர சொல்லி சொல்லிட்டோம். ஸ்டேஷனுக்கா? ஆமாம்மா, இவங்க மாமா ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நேரா ஸ்டேஷனுக்கே போயிட்டோம். தாலி கட்டியாச்சுல்ல, இனிமே எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு என்ன வருத்தம்னா, உங்க கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்படுறதெல்லாம் நடக்குதா என்ன? போம்மா, போய் ரெஸ்ட் எடுங்க. நான் சாப்பாடு ரெடி பண்றேன். சரிம்மா, வாய்ந்து.
நான் நினைச்சதை விட உங்க அம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. வீணா, இவங்க தான் அக்கா அனிதா. சமீபத்துல தான் இறந்துட்டாங்க. இவங்கள பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீயே 1008 பிரச்சனைல இருந்த. இதுக்கடையில என்னோட பிரச்சனையை வேற சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த வேணாமே தான் சொல்லல. சரி வா, மேல போலாம். ஏமா இன்னைக்கு லேட்டு? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க தெரியுமா? சாரிடா. அதான் நான் உனக்கு சாரி சொல்லிட்டு உனக்கு நொறுக்கு தீனி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல அம்மா. அப்புறம் என்ன? வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். ஓஹோ, மழை பெய்யுது உனக்கு ஐஸ்கிரீம் கேக்குதா? அப்புறம் உனக்கு ஜுரம் வரும். அப்புறம் டாக்டர் உனக்கு ஊசி போடுவார். உனக்கு ஊசி வேணுமா? அப்புறம் என்ன? வா. ஆமா, அம்மாக்கெல்லாம் நொறுக்கு தீனி நீங்க கொடுக்க மாட்டீங்களா? சரி விடு, போலாமா? வணக்கம், டெலிவரி ஐயாங்களா? பிரியா, பிரியா. என்னப்பா, என்னாச்சு? அந்த பையன் யாருன்னு சொன்ன? எந்த பையன்பா? அதான் தத்தெடுக்க போறியே, அந்த குல குழந்தை, குடும்ப வாரிசு. ஏன்பா ஒரு மாதிரியா பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? அந்த பையன் யாருன்னு சொல்லு. தீபக்கு அப்பா அம்மா யாருமே இல்லப்பா. அவன் எங்க இருக்கான்? ஆசிரமத்துல இருக்கான்னு சொல்லிருக்கேனே. நீ அந்த ஆசிரமத்துக்கு போயிருக்கியா? இல்ல, பார்க்ல தான் மீட் பண்ணிருக்கேன். அந்த போலீஸ் ஆபீசர் ரேகா இருக்காளே, அவளுக்கு அந்த பையனை தெரியுமா? நான் சொல்லிதான்ப்பா தெரியும். இன்ஃபேக்ட் அவங்க அவனை பார்த்தது கூட இல்ல. எனக்கு அவன் மேல இருக்கிற அட்டாச்மெண்ட்டை பார்த்து தத்தெடுக்க சொல்லி ஐடியா கொடுத்ததே அவங்கதான். அம்மா, என் பொண்ணு ஏன் அளவுக்கு புத்திசாலியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா இவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கியம்மா. என்னப்பா, என்னாச்சு உங்களுக்கு? என்னத்த சொல்ல? அந்த பையனை ரேகா அவ கார்ல கொண்டாந்து ஸ்கூல்ல விடுறா. நீ அந்த பையனை ஊம் புள்ளாங்கிற, ஆனா அவ ரேகாவை அம்மாங்கிறான். அம்மா, எனக்கு என்னமோ அவ பிளான் பண்ணி உன்னை முட்டாளாக்க பாக்குறாமா? என்ன எதுக்குப்பா? சரி இருங்க, இப்ப நான் உங்களுக்கு போன் பண்ணி கேக்குறேன். நில்லு. போன்ல பேசி என்ன பண்ண போற? நேர்ல போய் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு நீயே போய் பார். போ. போமா.
நேர்ல போனாதான் எது உண்மை எது பொய் என்று உனக்கு தெரியும். தீபக், தீபக் எங்க இவன்? அப்பா, தீபக்க பாத்தீங்களா? தெரியலையே, நான் பாக்கலையேம்மா. என்ன இதெல்லாம்? அவனுக்கு பொம்மை வாங்கினேன், கொடுக்க மறந்துட்டேன். அப்படியா? அம்மா, என்னம்மா? தீபக் எங்கம்மா? தீபக் அது அவங்க உட்காந்துட்டு இருக்கான். பாலை கொடுத்த குடிக்கவே இல்ல. எது கேட்டாலும் பேசவே மாட்டேங்கிறான், என்னன்னே தெரியல. அப்படியா? தூர கோச்சிட்டு இருக்காரு. சரி, நான் போய் பாக்க. தீபக், ஓய் தீபக், தீபக். ஆஹா, யாரோ இங்க நின்னுட்டு இருக்காங்களே. அந்த பக்கம் திரும்பிட்டாங்களா? அச்சிச்சோ, என்னது பாட்டி கிட்ட கூட நீங்க சரியா பேசலையாமே? சரி பரவாயில்ல, அத விடு. நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பார். நான் உனக்கு கொடுக்க மறந்து போயிட்டேன். இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கவே இல்லையேம்மா. ஏன் நீ கேட்டதான் கொடுக்கணுமா என்ன? பொம்மை வாங்கினேன். நான் திவ்யா வீட்டுக்கு போக போறேன் தானம்மா இந்த பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க. தப்பு தீபக். அம்மா கிட்ட அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது தீபக். பிரியா, உங்களை ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது உண்மையானு பார்க்க வந்தேன். பார்த்துட்டேன். என்ன நடிச்சது போதும் ரேகா. பிரியா, பிரியா நில்லுங்க. பிரியா, பிரியா, பிரியா ப்ளீஸ். பிரியா, ரேகா எதுக்கு இந்த மாதிரி ஒரு டிராமா என்கிட்ட? ப்ளீஸ் பிரியா, பிரியா இங்க. என் பையன் மாதிரி ஒரு பையன் இருக்கான்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். அவன் இவன் தான் தெரிஞ்சும் எதுக்காக என்கிட்ட மறைச்சீங்க? ரேகா எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக என்கிட்ட இப்படி ஒரு பொய் தேவையா உங்களுக்கு? ஆசிரமத்துல இருக்கேன்னு சொன்ன தீபக் இப்ப உங்க வீட்டுல இருக்கான். அனாதன் சொன்ன அவன் உங்களை அம்மான்னு கூப்பிடுறான். ஏன்? எதுக்கு? பிரியா ப்ளீஸ், எனக்கு வேற வழியே தெரியல. சரி, நான் ஒண்ணு உங்களை கேக்குறேன். நீங்க தீபக்க பார்த்த போது இறந்து போன உங்களோட பையன் ஞாபகத்துக்கு வந்தான்னு சொன்னீங்களா இல்லையா? அது உண்மைதானே? உண்மைதானே? அதே மாதிரி தீபக் உங்க வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதானே? இதெல்லாம் எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி நான் சொன்னதும் உண்மைதான். தீபக் ஆசிரமத்துல தான் இருந்தான். அவன் ஒரு அனாதை தான். அப்புறம் எப்படி அவன் உங்களை அம்மான்னு கூப்பிடுறான்? பதில் சொல்லுங்க ரேகா. உங்களுக்கு என்னன்னு தெரியும், அது எனக்கு தெரிஞ்சாகணும். அது என்னன்னு சொல்லுங்க ரேகா. ரேகா ப்ளீஸ், எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். எப்படி பிரியா நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன்? நீங்க சொல்லாம வேற யார் சொல்லுவாங்க? வேற யார் சொல்லுவாங்க?